பாண்டியா, உன்னாலதான் இந்த கேண்டீன் லாஸா போயிடுச்சு. யாரு? என்னாலயா? பல்லு விளக்காமலே 10 பண்ணு தின்னா லாஸ் ஆகாதா? நான் இருக்க வேண்டிய இடமே வேற. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன? உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு, அதான். நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன? இங்க வேலைக்கு சேர்ந்தேன் பாரு, அதான். இஷ்டம் இல்லைன்னு போயேண்டா. போறேன்டா. போறையா? இதே டீயை இங்கேயும் விற்க முடியும், கேத்தல்ல கையில எடுத்துட்டு தெரு தெருவாவும் விற்க முடியும். குட் பை. ட்ரெஸ் பையன் கிட்ட கொடுத்துறேன். பாண்டியா, கேண்டீனுக்கு வந்த தொழில கற்றுனுட்ட, கிழிக்கு ரெக்க முடிச்சு கொடுத்து கேண்டீனை விட்டே பறந்து போயிடுது. பாண்டியா, ஐ எம் சோ சாரி. பை தி பை, பாலூட்டி வெள்ளத்த கிளி, பண்ணு கொடுத்து பாட்ட கிளி. என்னையா டைம் என்ன சார்? எனக்கு பேட் டைம். வா. ஹலோ, நெருப்பு இருக்கா? என் பயிர் எரியுது, அதுல நெருப்பு எடுத்துக்கிறியா? போயா, நீ வா. சாயா, சாய் சாயா சார், சாயா குடிச்சு ஆயா லவ் பண்ணுங்க சார். உங்க ஆயா போயா, நீ வாயா. இந்த நாட்டுல நிம்மதியா லவ் கூட பண்ண முடியல. ஹாய் டார்லிங், காதல் வந்துருச்சு அத்தான். சொன்னா கேளு சார். சார் நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க சார். சார் இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருச்சு சார். சார் நான் உடனே அழைச்சிட்டு போயிடுறேன் சார். இந்த வந்துரு. வா வா சொல்றேன் கேளு. வேற ஒண்ணும் இல்ல, பைத்தியம் தான். பைத்தியமா? ஐயோ ஐயோ. காதல் தேவதையே, காதலிக்க வயசும் கொடுத்து பக்கத்துல அழகான பொண்ணையும் கொடுத்து கூடவே தொந்தரவையும் கொடுத்து வேடிக்கை பாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்காது, எனக்கு தெரியும். எங்களை காதலிக்க விடு, இல்ல காதலிக்கவாவது விடு. என்ன இது, நானும் பைத்திய மாதிரி வளர்றேன். பரவாயில்ல, இந்த தொந்தரவு சாபத்துல இருந்து விமோசனம் கொடு. பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு எல்லாமே இதுல கலந்திருக்கு. இத குடிச்சா சூடு சுரணயத்தை உங்களுக்கு சுரணை உண்டாக்கும், மான மரியாதை கட்ட உங்களுக்கு ரெண்டையும் உண்டாக்கும். ஏன்பா பாயசத்துக்கு போடுற ஐட்டத்து பேர்லாம் சொல்றேன், அப்புறம் சாயாங்கிற? இவ்வளவு போட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனும் வாங்க மாட்டேங்கிறான். இது ஊரா சார்? இது நாடா சார்? இது உருப்படுமா சார்? வேணா குடிச்சு பாருங்க. யாருக்கு வெளியூரா? ஏன் கேக்குற? இல்ல உள்ளூர்ல இருக்கிற எவனுமே என் சாயாவை வாங்க மாட்டான். எங்க வந்தீங்க? இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலைக்கு. ஏன் சிரிக்கிற? இந்த காலேஜுக்கா? ஆமா. இப்பதான் ஒருத்தரை வெளியே அனுப்புனாங்க, நீங்க உள்ள வர்றீங்களாக்கும். சார், இந்த காலேஜ்ல பசங்களுக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, பசங்க தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னால எத்தனையோ வாத்தியாருங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து ரிஷி ஆகி அந்த மலை மேல போய் உட்கார்ந்துட்டாங்க. அடுப்பு, சாயா, பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு எல்லாமே இருக்கு. சாயா. மாணவ திலகங்களே, ஓகே ஓகே, சீரும் சிங்கங்களே, ஓகே. இன்று நமக்கு மகத்தான பொன்னாள். ஏண்டா அடைச்சு உட்காரு முந்திரி கொட்டை. இது வரைக்கும் நம்ம காலேஜ் லைஃப்ல 24 வாத்தியாருங்களை நம்ம காலேஜ் விட்டே துரத்திருக்கோம். இல்ல இல்ல, அவங்களாவே விழுந்தடிச்சு ஓடிட்டாங்க. சரி, சகோதரி ஹேமா சொன்ன மாதிரி அப்ப நீ எனக்கு மச்சான். அது என்னடா புது உறவு? டேய், ஹேமா உனக்கு சகோதரினா நீ எனக்கு மச்சான் தானடா. அப்படி வரியா மாமா? அமைதி அமைதி. நாம் வெள்ளி விழா கொண்டாடும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வண்ணம் தமிழ் பேராசிரியர் ஒருவர் இன்று வருகை தர இருக்கின்றார். அவர் பெயர் கூட ஏதோ சொன்னார்களே. ஏதோ சொன்னார்களேன்னு ஒரு பேரா? தம்பி முரளி, உங்க அண்ணா வந்திருக்காருப்பா. யாரப்பா நீ? நான் தான் அந்த சில்ல ஜூப்ளி, நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற 25வது நபர், ப்ரொஃபசர் ரகுராமன், MA MPhil. அது வந்து சார், ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. ஹலோ, சாரி, ஐம் சாரி. முகத்துல வழியதை தொடச்சுக்கிட்டு உன் சீட்ல போய் உட்காரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி, இன்னைக்கு நான் பாடம் நடத்த போறதில்ல. உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க போறேன். உன் பேரு?
இந்துமதி. ரகுராம் சார், இந்த கொடைக்கானல்ல எனக்கு 4-5 பங்களா இருக்கு. நீங்க போட் கிளப் பங்களாவில தங்கிக்கங்க. ரொம்ப நன்றி சார். எனக்கு வேலையும் கொடுத்து தங்குறதுக்கு வீடும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லாருக்கும் இருக்கிற மனசு தாங்க. உங்க அப்ளிகேஷனை பார்த்தேன். அதுல குடும்பம் புள்ள குட்டி ஒண்ணுமே இல்லேன்னு இருந்தது. குழப்பம் இல்லாம பாடம் சொல்லி தருவீங்க பாருங்க. அது ஒண்ணு போதாதா? நான் வரேங்க. என்ன புறப்பட்டீங்க? இருங்க அம்மனே, அந்த வரவேற்பு அல்வா கொண்டா சார் சாப்பிடட்டும். இவன் தாங்க என் பையன். என்ன அடக்க ஒடுக்கம் பாருங்க. குட் மார்னிங் சார். நோ நோ, குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ அம் சாரி. குட் ஈவினிங் சார். டேய், இவர் தமிழ் பேராசிரியர்ரா. தமிழ்லே பேசு. வணக்கம் சார். ம், நல்லா படிப்பான். சொல்லியும் கொடுப்பாரு. முரளி, பேராசிரியரை போட் கிளப் பங்களாவில் கொண்டு போய் விடு. சாப்பிடுங்க. ஆ. ஏய், உனக்கு உள்ள இருக்குடா, அவர் சாப்பிடட்டும். சார் இங்க தானே இருக்க போறாரு. இன்னொரு நாளைக்கு சாப்பிடாரு. வாங்க சார். நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன் சார். இவனும் சாப்பிட மாட்டான், வர்றவங்களையும் சாப்பிட விட மாட்டான். நீ சாப்பிடு. ஐயோ, எனக்கு உள்ள வேலை இருக்கு. வேலை இருக்கா? நாம செஞ்சதை நாமளே சாப்பிட்டா அசிங்கம். இருந்தாலும் சாப்பிடுவோம், கெட்டு போயிடும். கரம் சாயா. இது சாதாரண சாயா இல்ல, டம் டம் சாயா. பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்ட சாயா. இத குடிச்சா சூடு சொர்ணயத்தவங்களுக்கு சொர்ண வரும், மான மரியாதை கெட்டவங்களுக்கு ரெண்டுமே வரும். சாயா. ஓய் சாயா, ஏயா இங்க வாயா. உன் கையை காட்டு. வருங்காலம் எப்படின்னு பார்க்கலாம். வருங்காலம் தான் தொங்குதே தெரியல. இதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு படுத்துருவேன். நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் இதையே தூக்குவேன். அது இல்லையா, உன் கையை காட்டு. எதிர்காலம் எப்படின்னு பார்க்கலாம். கை இல்லாதவனுக்கு எதை பார்ப்பேன்? காலை பார்ப்பேன். காலும் இல்லாதவனுக்கு அதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. காட்டியா விரந்தாவரம் பண்ணிக்கிட்டு. ஏன் சிரிக்கிற? ஊரு மதுரையா? ஆமா. பேரு பாண்டியனா? ஆமா. அநேகமா சண்டை போட்டு வந்திருப்பிய ஊரை விட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? பேரு பாண்டிய, ஊரு மதுரை, சண்டை வந்திருக்காதா? அநேகமா அலுவலகத்தை துரத்திருப்பிய. அன்னைக்கு மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானுங்க, குறைஞ்சது 4 பேர் தலைவாவது சீவி இருப்பேன். நீ சீப்பாலோட சீவ முடியாத தலைய. ஏன்? உன் ஜாதகம் அப்படி. எப்படி? ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில குறுக்கிடுறா. இங்க இங்கதான். இங்க என்ன? இங்க என்ன? இங்க இல்லையா, இந்த ஊருக்குள்ள இருக்கிறா. உனக்கு அவளுக்கு கல்யாணம். இதை யாராலும் தடுக்க முடியாது. உன் விதி எப்படி? பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன். ஆனா நகை போடுவாங்களா? எவ்வளவு எதிர்பார்க்கிற? 3ல இருந்து 5க்குள்ள. அதென்ன 3ல இருந்து 5? இந்த கேத்தல தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன டீ கடை நடத்தலாமேன்னு. போடுவாங்க. ஆனா ஒண்ணு. என்ன? அந்த பொண்ணு தமிழ்ல, மலையாளம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்திய மொழியில எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். ஆனா பொண்ணு எப்படி இருப்பா? ஊட்டி உருளைக்கிழங்கு பாத்துருக்கிறியா? பாத்துருக்கேன். அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸா கற்பனை பண்ணிக்க. பண்ணிட்டேன். அவளேதான். 1956ஆம் ஆண்டு பீகாரிலே கடும் வெள்ளம் மற்றும் புயல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ராணுவ மந்திரி ஷதான்கா அலி அகமது அவர்கள் ஹெலிகாப்டர் விமானம் மூலம் சுற்றி பார்த்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் விமானங்கள் மூலம் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அமீர் கான் அலி கூறுகிறார், இவர் கூறுகிறார், வெள்ளத்திற்கு முன்னால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம். இப்பொழுது வயிறார 3 வேளையும் உணவு பொட்டலங்கள் கிடைக்கின்றன. யார் பாது நியூஸ்ல எல்லாம் போட்டு காட்டுறது? உங்க திறமைகளை மதிக்கிறேன். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் நம்ம காலேஜ் வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் கலந்துக்கு போறவங்க பேர் கொடுக்கலாம். சார், இந்து அருமையா பாடுவா சார். என்ன இந்து? ஐயோ வேண்டாம் சார். சார், நம்ம முரளி கூட நல்லா பாடுவா சார். ஐயோ வேணாம் சார். நான் பாடுறதெல்லாம் பாத்ரூமோட சரி. இந்து உண்மையில நல்லா பாடும் சார். மேடையில பாடுறது ஒரு தனி கலை. அதுக்கு சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக்கணும். இந்து, உன் பேரை நோட் பண்ணிக்கிறேன். என்ன? அம்மணி அம்மணி, பாத்துட்டேன். காட்டோ. கண்டுட்டேன். ஆள் மாநிலம், தலையில நடுவுல வகுட்டு எடுத்திருப்பான். கொஞ்சம் வாய் துடுக்கு. എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. ஆனா ஒண்ணு, அவன் மலையாளி இல்ல, தமிழன். എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. 5 பவுன் கேக்குறான். ஒத்துக்கலாமா? சரி, எப்படிமா? എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. 5 பவுன்லயே அவன் அடமா நிப்பான். அதை மட்டும் மறந்துடாத. எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்றேங்கிற. நானே உன்னை கேட்டிருக்கலாம் போல இருக்கு. போங்க ஜோல்சரே. இப்பெல்லாம் கரடிக்குள்ளே காய்கறி விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யோ, இது நடமாடு காய்கறி கடையா? வெங்காயம் என்ன விலை? இந்த புடலங்காய் விலை என்ன? இந்த மிளகாய் விலை என்ன?
கீரை கிலோ என்ன விலை? விலைய சொல்றேன், வாங்க போறியா? ஏன் வாங்க மாட்டோமா? நீ டீ விக்கிறவன் தானே, தள்ளி நில்லு. ஏய், டீ விக்கிறவன் கீரை வாங்க கூடாதா? தள்ளிறியா, கிராக்கி வருது. வாங்கம்மா, என்ன வேணும்? ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும், கொடுக்க முடியுமா? என்னம்மா ரொம்ப நாளா கடைக்கு ஆளைய காணோம்? കേരളത്തിൽ പോയിരുന്നു 100 രൂപയ്ക്ക് ചില്ലറ ഉണ്ടോ? 100 ரூபாய்க்கு சில்லறை என்கிட்ட இருக்கு. നിങ്ങൾ பாண்டியே. நீங்க? അമ്മണി. அலேக், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதான் மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார். എനിക്കും ഒരു തമിഴാള് താൻ പുരുഷനാ വരുമെന്ന് ജ്യോത്സ്യർ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஓ, உன்கிட்டயும் பறஞ்சிட்டானா? இப்ப மலையாளமும் தமிழும் ஒண்ணு சேருது. மத்த மாகாணங்கள் ஒண்ணு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். மம்மி எனக்கு எதுவும் பிடிக்கல மம்மி, நான் மாடி செக்ஷன் போய் பார்த்துட்டு வரேன். இது கூட பேக் பண்ணிடுங்க. இதோ இந்த சாரி ஐ எம் சாரி, இந்த சாரி ஐ எம் வெரி சாரி, ஐ எம் சாரி. நான் எடுத்துறேன். இந்தாங்க மேடம், நீங்க எனக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணி தரீங்களா? உங்களுக்கு சாரியா? ஐ மீன் எனக்கு இல்ல, அது வந்து ஏன் தம்பி, உங்க வைஃபையும் கூட்டிட்டு வந்து செலக்ட் பண்றதானே, அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் இல்லையா? இது பாருங்க, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவ என் மனைவி தான், ஆனா எதிர்கால மனைவி, நிகழ்கால காதலி. ஓ, அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல அழகாவே இருப்பாங்க. இந்த காஷ்மீர் ஆப்பிள்ல அந்த மாதிரி இருப்பான். அவ வயித்துல இருக்கும்போது அவங்க அம்மா நிறைய குங்குமப்பூ சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. குழு குழுன்னு சிகப்பா இருப்பான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருப்பான்னு வச்சுங்களேன். உயரம் கொஞ்சம் கம்மிதான், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேடம், நான் சொன்னேனே, அவளே வந்துட்டான். இந்தோ இந்தோ, இவதான் மேடம் நான் சொன்னேனே, என்னோட எதிர்கால மனைவி, நிகழ்கால காதல், அப்படித்தானே? மம்மி. மம்மியா? அத்தை. மம்மி, இவர்தான். தெரியும், முரளி. அன்னைக்கு இந்த சாருக்காக தானே பறிஞ்சு பேசினேன். சார் அப்பா பேர் என்ன? போ மம்மி, மாமனார் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவியே. நான் சொன்ன மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி தானே நடந்துக்கிறேன். இப்போ உங்க அப்பா கிட்ட போய் பேசுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியும் மம்மி, பெரிய பங்களா, சில்வர் கேஸ்கெட் பக்கத்துல. கரெக்ட். ஷோ. இந்த பாருங்கம்மா, முரளி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இந்த காலத்துல ஒரு பையனும் பொண்ணு விரும்புனா நாம கண்டுக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இல்லைங்க, அவளை ஒரு பட்டதாரி ஆக்கின பிறகுதான் கல்யாணம், காட்சி எல்லாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் மிச்சத்தையும் படிச்சுட்டா போச்சு. ஏப்ரல்ல பரீட்சை முடிஞ்சிரும். மே முதல் வாரத்துல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. நேத்தே கேட்டனே. ஏப்ரல் 30க்கே இன்னொரு அருமையான முகூர்த்தம் இருக்கே. அப்படியா? பாத்தீங்களா எப்படி துடிக்குதுங்கன்னு. தாலி கட்டுறத பரீட்சை முடியற வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம். இப்ப டிஃபன் சாப்பிடலாம். மாமா, 16 பெத்து பெருவாழ்வு வாழணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. 16 பெத்தா பெருவாழ்வு இல்ல, பிளாட்ஃபார்ம் தான். நல்லா படிச்சு பாஸ் பண்ணாதான் கல்யாணமே. காலை விடுங்க. ஏன் தெரியுங்க மாமா? ஏமா? தமிழ் தான் எனக்கு சரியா வராது, மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். 10 மார்க்குக்கு மேல வாங்கவே மாட்டேங்கிறா. 10 தமிழ் 10. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்காரு, டியூஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு. நீ எங்கேயோ பிறந்த, நான் எங்கேயோ பிறந்த, ஆனா எப்படியோ நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். பாத்தியா?
നിങ്ങൾ സാധാരണ പാണ്ഡ്യനല്ല മധുര പാണ്ഡ്യൻ. மதுரை பாண்டியனோ குதிரை பாண்டியனோ, ஆனா அந்த 5 பவனை மட்டும் நீ மறந்துடாத. ഞാൻ മറക്കില്ല. ഞാനോ മലയാളി, നിങ്ങളോ തമിഴൻ. നമുക്ക് രണ്ടുപേർക്കും പറക്കണ കുഞ്ഞിന് എന്ത് പേര് വെക്കലാം? குஞ்சுன்னு வையி. ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வையி, பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வையி. ஆனா நான் சொன்னனே அந்த 5 மட்டும் மறந்துடாத. போயிடு போயிடு, என்கிட்ட அடம் பிடிக்காத. குறவழியை கடிச்சு போடுவேன். ஏய், எதுக்கு பேசுற? தூக்கி போட்டு நெஞ்சு ஏறி குடிச்சு போடுவேன். ஓடி போயிரு, வேணா ரொம்ப வளர்க்காத. நான் ஒரு மாதிரியானவன். ஏய், நான் கில்லாடி. ஓடி. எனக்கு முடி வலிக்குதா? ஓடி. இனி ஒரு நிமிஷம் நான் உன் கூட வாழ மாட்டேன், நீ என் கூட வாழக்கூடாது. ஓடி போயிரு. ഞാൻ എന്തിനു ഓടണം? ഞാൻ என்ன தப்பு செஞ்சேன்? சட்டப்படி நம்மளுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து நீ என்ன போக சொல்ல முடியாது. போக சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியும்டி. 5 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். ஓடி போயிரு. போலீஸ்ல சொன்னா கையில காப்பு போடுவாங்க. காப்பு போடுவாங்களா? இப்போ உன்னை சுட்டு சூப் போட்டு குடிச்சிருவேன். போடி வெளியே. போயா. என்ன இங்க சத்தம்? யார் அது? யோ, என்ன இங்க ஒரே சத்தம்? வித்த காட்டுறாங்க. வீட்டுல குடியிருக்க முடியலையா? வெளியில போடா. அப்படி என்னையா உங்களுக்குள்ள சண்டை? அப்படி வாங்க ஐயா, வாங்க மக்களே, மக்களுக்கு மக்களே, ரசிக பெறும் மக்களே, குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடிமக்களே, கேளுங்க ஐயா அந்த நியாயத்தை. பாருங்க ஐயா, இது இவங்க அப்பன் கொடுத்த சீதனம். இத வச்சு ஆத்திர அவசரத்துக்கு 5-10 வாங்க முடியுமா? சரி, அதை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 5 பவுன் நகை போடுறதா பேச்சு. நிச்சயார்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, தாலி கட்டி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, பந்தி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, அப்புறம் புள்ள பிறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் பிறக்கல, பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல. அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் யாருகிட்ட கேட்பேன்? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? அப்படி என்ன விட அந்த 5 பவுன் தான் முக்கியமா? ஆமா, முக்கியம். சரி, அந்த 5 பவுன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சிய பார்க்க மாட்டேன். பாக்காத. நீ என் மூஞ்சிய பார்க்க கூடாது. உன் மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு? போடி. போயா. போ. வயிற்று குத்தா. போங்க, போங்கய்யா. எல்லாரும் போங்க. அடுத்த தெருவில் சண்டை நடக்குது, அங்கேயும் போய் கும்பலா நின்னு வேடிக்கை பாருங்க. இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுதுன்னா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அருவாள் எடுத்துட்டு வர்றான், அவனை பிடிங்க. ஐயோ, வர்றான். விடாதே, புடி. போய் சொல்றேன், ஓடுறா, விடாதே, விடாதே. ஐயோ, அவனை பிடிங்க, 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 பிடிங்க. என்ன இல்ல அவனை. என் டைம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் டைமே சரியில்லையா? சரியா? ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. மன்னிச்சுக்கய்யா. ஏய், ஜோஷுவா, ஜோஷுவா, இதே சுண்ணாம்பு கரைச்சு ஊத்திடுவேன். டேய், காப்பாத்துங்க. டேய், தப்பு பண்ணவங்களை எல்லாம் அவர் காப்பாத்த மாட்டாரு. டேய், டேய், சொன்னா கேளு, சொன்னா கேளு. கையை யாரும் கேளு, ஐயையோ, விட மாட்டேன். ஆஹா, உனக்கு மாதிரியே எனக்கு ஒரு அம்மா இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டை போட்டு கொடுத்தாங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டே ஆயுச ஓட்டிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என் ஆம்லெட் சாப்பிட்டதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டானுமா? ஐயா, ஆசை. இப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் பண்றது என்னன்னு சொல்லணும், இல்லைன்னா கொக்கு பிடிக்கணும். இது என்ன பிரமாதம்? என்ன பண்ண போற? பண்ணு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விரலாட்டுற? இல்ல, நான் உன்னை கூப்பிடுறேன். தோத்து போயிட்டேன். கொக்கு பிடி. இந்து வந்து சீக்கிரம் சீக்கிரம் இரு. இந்த முரளிக்கு சாப விமோச்சனமே கிடையாதா? இந்த முரளி ஏன் இப்படி நிக்கிறா? என்ன எக்ஸசைஸ் இது? எக்ஸசைஸ் இல்ல மாஸ்டர், பனிஷ்மெண்ட். நீங்க 2 நாளா வரல, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். பாவம், அவனை விட்டுடு. நான் ஒண்ணு உங்களை கேட்க போறேன். நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா முரளியை விட்டுறேன், இல்லன்னா நீங்களும் கொக்கு பிடிக்கணும். ஐயோ, வேணா சார், அவன் இப்படி இப்படின்னு வா. நீங்க கூப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல விரலாட்டினேன்னு சொல்லுவா. விரலாட்டினேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்ல இல்ல கூப்பிட்டேன்னு வா. விட்டுருங்க சார். அவ என்னதான் கேக்குறான்னு பாப்பமே, நீ சொல்லுமா. இப்ப நான் என்ன பண்றேன் மாஸ்டர்? கூப்பிட்டுக்கிட்டே விரலாட்டுற. அதான் இல்ல, விரல் ஆட்டிக்கிட்டே கூப்பிடுறேன். நான் அப்பவே சொன்னேனே சார். மாஸ்டர், கொக்கு பிடிங்க. அங்க இல்ல, இங்க. நான் வயசான குக்குமா, சப்போர்ட் வச்சுக்கலாமா? பெர்மிஷன் கிராண்டட். எப்ப இறக்கி விடுவேன்? கால் கீழே எல்லாம் படக்கூடாது. ஏய் இந்து, என்ன இது? மாஸ்டர் கிட்ட உன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏய், இறக்கி விடு. நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன்னா இறக்கி விட்டுறேன். அப்படியா? சரி. என் கையில என்ன இருக்கு சொல்லு. ஒண்ணும் இல்ல. 10 விரல் இருக்கே. மாட்டிக்கிட்டியா? இப்ப நீ கொக்கு பிடி. அதெல்லாம் யாரும் ஒண்ணு பிடிக்க வேண்டாம். முதல்ல பாடத்தை படிங்க.
சோத்த வடிச்சாச்சு. இதுக்கு குழம்பு வேணுமே, அது எனக்கு வைக்க தெரியாது. வாய்க்கு ருசியா வேற தின்னு பழகிட்டேன். நானும் அவளை விரட்டி இருக்க கூடாது, அவளை என்கிட்ட கோவிச்சுட்டு போயிருக்க கூடாது. இப்பதான் தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இதுக்கு குழம்பு வேணுமே. 4 வீடு கேட்டு பாப்போம். அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துக்குமா. நீயா நகையை கேட்டு பொண்டாட்டிய வரட்டினவன் தானே நீ? அவகிட்ட என்ன நான் சேலை இரும்பா கேட்க முடியும்? ஏய்யா, உனக்கு கொஞ்சமாவது ஈனமான ரோஷம் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட குழம்பு இருக்கா? இருக்கு. ஊத்து. ஊத்த மாட்டேனே. வச்சுக்க, வேற வீடு பாக்குறேன். அம்மா தாயே, உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்குங்க, உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க, உடன்பிறப்பா நினைச்சுக்குங்க. கொஞ்சம் குழம்பு ஊத்து தாயே. அட நீயா? பிச்சைக்காரன்ல நினைச்சனா? பிச்சைக்காரனை விட நான் கேவலமா போயிட்டேனா? அம்மா புண்ணியவதிகளே, அம்மா புள்ளை பெத்தவங்களே, அம்மா தாய்க்குலமே, கொஞ்சம் குழம்பு ஊத்து. இங்க பாத்தியா, நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான். போற போக்க பார்த்தா இந்த குழம்பால ஒரு தெருவே காலி ஆயிடும் போல் இருக்கே. அம்மா தாயே ப்ளீஸ். மம்மி அம்மா அம்மா அம்மா, என்ன வாசலா வழுக்க பாரியா? அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க. தீந்து போச்சு. தீந்து போச்சா? குழம்பு இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் குருமா ஊத்துங்க. திமிழக்காரு. திமிரா இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா, ஊசி போயிடும். அம்மா செவுரா. வாழ்க்கையில் நிம்மதி எவனோ மொத்தமா நாயா விட்டுட்டான். இனிமே இந்த தெருப்பக்கமே நான் வரமாட்டேன். அடாடாடாடாடா, என்னமா மார்க் வாங்கி இருக்கிற? தமிழ்ல 46 மார்க். இந்த 16 வயசுல 46 மார்க் வாங்குறது என்ன சாதாரணமா? ஆமா மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நினைச்சே படிச்சேனா, அதனாலதான். ரொம்ப வாங்கிடாத, மத்தவங்களும் வாங்கணும் பாரு. நல்லா சொன்னீங்கப்பா, 100ல ஒரு பேச்சு. அதுக்கு ஏன்டா நீ இப்படி நிக்கிற? மாமா, மார்க் தான் வாங்கிட்டேனே, இந்த லேக் பார்க்குன்னு நாங்க எங்கேயாவது போய் வரலாமா? அதுக்குள்ள போனா எப்படி? அம்மனே, என் மருமக படிச்சு பாஸ் பண்ணிட்டான், அந்த மார்க் பூந்தி எடுத்துட்டு வா. உங்க மார்க் பூந்தி சாப்பிட்டா நாங்க பார்க்குக்கு போக முடியாது, பாத்ரூமுக்கு தான் போக முடியும். நீ வா போயிடலாம். அம்மணி அம்மணி அம்மணி. എന്താ വിഷയം? എന്റെ മുഖം എഡ്യൂക്കേഷൻ പറഞ്ഞില്ലേ? പൊയ്ക്കോ, എന്റെ മുഖത്തെ കാട്ട മാട്ടേ. முகத்தை காட்ட வேண்டாம், முதுகுக்கு பின்னாலே நின்று பேசுறேன். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல அம்மணி. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு அம்மணி. ഞാൻ വരില്ല. என்ன கொரிலாவா? 5 பவன் சம்பாதிக்காத நான் வரமாட்டேன். இப்ப 38 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கேன். 38 ரூபாயா? பவுன் விக்கிற விலைக்கு நீ ரொம்ப ஸ்லோமா. 3 பவுன் சம்பாதிக்கிறதுக்குள்ள உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும். 5 பவுன் சம்பாதிக்கிறதுக்குள்ள நான் ஆடி போயிருவேன். அப்புறம் நீ வந்து பிரயோஜனப்பட மாட்டேன். உடம்புல தெம்பு இருக்கும் போதே வந்துடு, ஏதாவது உபயோகப்படுவேன். வந்துடு. ഞാൻ വരില്ല. இந்த ஆம்பளங்களே இப்படித்தான். நகை கொடுக்கலன்னா என்னைக்கா இருந்தாலும் சொல்லி காட்டும். ഞാൻ அப்படியெல்லாம் காட்டாது. അയ്യോ, മുതലാളി വരുന്നുണ്ട്. അവരൊരു മാതിരി. ரொம்ப தேங்க்ஸ் இந்து. நான் கொடுக்குற இந்த சின்ன பாத்திக்கா தேங்க்ஸ். தமிழ்ல நீ கம்மியா மார்க் வாங்குறதுக்கு. இல்லன்னா உங்க வீட்டுக்கு டியூஷன் சொல்லி தர வந்திருக்க முடியுமா? இல்ல உன்னைத்தான் பார்த்திருக்க முடியுமா? நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லலாம். மாஸ்டர், இங்க கேரட் அல்வா ரொம்ப நல்லா இருக்கும். பட்லா 3 கேரட் அல்வா கொண்டு வா. இந்து, கேரட் அல்வாவா மாஸ்டருக்கு பிடிக்குமான்னு கேட்டுட்டு ஆர்டர் பண்ணேன். பரவாயில்லையே, மாஸ்டருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மம்மி தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. என்ன ஜோசிமா? மாஸ்டர், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வெரி குட். எத்தனை பொண்டாட்டி? ஏய் சாரி, எத்தனை பசங்க? உங்க அம்மாவுக்காவது நீ இருக்க, எனக்கு யார் இருக்கா? இந்து, வாயை மூடிட்டு சாப்பிட்டு முடி. வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடுறதா? எக்ஸ்கியூஸ் மீ. இந்து தெரியாம கேட்டுட்டா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நானும் திணறிட்டேன். போலாம் மம்மி. இந்து, மாஸ்டருக்கு பார்ட்டி கொடுக்க மட்டும் தோணுச்சு,
அவரை இறக்கி விடணும். அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? சாரி மம்மி. வாங்க மிஸ்டர் போலாம். நான் போய் அம்மனிய கூப்பிட்டா 10 பேரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவான் கிழவன். இத போட்டுட்டு போனா கரடின்னு நினைச்சு கிட்ட யாரும் வர மாட்டாங்க. அம்மனிய அலாக்க தூக்கிடலாம். கரடி கரடி காப்பாத்துங்க. கரடி காப்பாத்துங்க. கரடி கரடியா? அது எங்க இங்க வந்தது? யாருகிட்ட கரடி விடுறீங்க? கரடி கரடி புடிங்க புடிங்க புடிங்க. கரடி இந்த பதற்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அட பாவீங்களா, எங்க பதுக்குனாலும் சுற்றுவானுக்கு போட்டிருக்கேன். முதலாளி, கரடிய சுற்றுவோமா? இருங்கய்யா, சுடுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்னங்க? கரடி தலை எனக்கு தான் வேணும். அத பாடம் பண்ணி நான் செவத்துல மாட்டணும். தோல் எனக்கு வேணும். பாடம் பண்ணி அதுல படுத்தா பேய் பிசாசாண்டாது. முதலாளி, கரடி கறி தின்னு ரொம்ப நாளாச்சு. ஒரு பக்கத்தை நான் வெட்டிக்கிறேன். யாராருக்கு எது எது வேணுமோ பிரிச்சு எடுத்துங்கடா. இந்தாங்கடா. என்னய்யா இது? கரடி தமிழ் பேசுது. தமிழ் கரடியா? அம்மனி 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 ஞானே. அட பாவி, நீயா? ஐயோ, நல்ல வேளை சுட்டு தொலைச்சிருப்போம் மேடா. சுற்றுதா எனக்கு எது எந்த இருக்கும். ஒரு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்ப. அது சரி, இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ 5 பவுன் ஏன் கேட்ட? இனிமே கேட்கல. 5 பவுன் நான் போடுறேன், கூட்டிட்டு போ அவளை. ஒண்ணு நீ போட வேண்டாம். நானே சுயமா சம்பாரிச்சு என் அம்மனிக்கு 5 பவுன் போடுறேன். என் பொண்டாட்டிய நான் காப்பாத்திக்கிறேன். இரியா, எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சம்மதமாயா? ஏங்க, என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை கிட்ட ஏங்க சம்மதம் கேக்குறீங்க? ஒரு மரியாதைக்கு தான். நீங்க கேளுங்க. அம்மனி 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 ஆ. அம்மனி